கார்த்தி தீபம் சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தீபா ஐஸ்வர்யா ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த டேப்லெட்டை வந்து மீனாட்சி கிட்ட காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யாக்கா ரூமில் தான் அந்த டேப்லெட்லாம் இருந்துச்சு, அவங்க தான் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சி வந்துட்டு எப்படி இந்த விஷயத்தில் போய் அவளால் பொய் சொல்ல முடிஞ்சுது, இந்த விஷயம் மட்டும் அருண்க்கும் அத்தைக்கும் தெரிஞ்சு அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்ல. அப்போ மைதிலி வந்துட்டு அவள் எப்போவும் இந்த மாதிரிலாம் எல்லாரையும் ஏமாத்துறவ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல. அப்போது தீபா வந்துட்டு ஆனால் இது நம்மளோட சந்தேகம் மட்டும் தானே, நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீனாட்சி வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்கான், அங்கே போயிட்டு நாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல. அப்போது நாம் எப்படி வந்து ஐஸ்வர்யாக்காவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மீனாட்சி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. தீபா வந்துட்டு நேராக வீட்டுக்கு ஓடி போய் அங்கே போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா இந்த மாதிரி மீனாட்சி அக்காவுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்றாங்க. இப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு என்ன எப்போவுமே வந்து ஆட்டோவில் தானே போவாங்க, இப்போ என்ன காரு அப்படின்னு கேட்க, இல்லை அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அபிராமி அங்கே வராங்க. என்னாச்சு, மீனாட்சிக்கு வயிறு வலிக்குதா, ஐஸ்வர்யா நீ உடனே போ, நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, பார்த்து ட்ரைவ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஐஸ்வர்யாவும் கார் எடுத்துகிட்டு வராங்க. மீனாட்சியும் வந்து அப்படியே வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரியே வந்து ஆக்ட் கொடுத்துட்டே வந்து காரில் ஏறுறாங்க. அதுக்கப்புறமா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே எல்லாரும் இறங்கிடுவாங்க. ஐஸ்வர்யா மட்டும் நீங்கள் போய் உள்ளே பார்த்துட்டு வாங்க, நான் வந்து காரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி என்ன இது, அவளை ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நாம் வந்தோம், கடைசியில் அவள் வந்து கார்லேயே உட்காந்துட்டு இருக்காள், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மீனாட்சி வந்து ஐஸ்வர்யா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, ஐஷு கொஞ்சம் வாயேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உள்ளே வந்தால் டாக்டர் கிட்ட ஏதாவது கேட்பல, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ ஐஸ்வர்யா நான் எதுக்காக வரணும், அதான் அவங்க 2 பேரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீபாவும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க ஐஸ்வர்யாவை, அக்கா கொஞ்சம் வாங்கக்கா, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசுவீங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடவே ஐஸ்வர்யாவும் வந்து வேறு வழி இல்லாமல் இறங்கி வராங்க. நேராக வந்து அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. தீபா, மீனாட்சி, மைதிலின்னு 3 பேரும் வந்து மீனாட்சிக்கு தெரிஞ்ச அந்த நர்ஸ் கிட்ட வந்து போகிறாங்க. போயிட்டு பரமேஸ்வரி நான் சொன்னேன்ல, ஃபோனில் சொன்னல, அந்த பொண்ணு அவள் தான் ஐஸ்வர்யா, அவளை தான் நீ டெஸ்ட் பண்ணி பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் வந்துட்டு அதுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தீபா வந்துட்டு அதுவும் அவங்களுக்கு தெரியாமல் தான் நாம் எடுக்கணும், என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நீங்கள் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க, அக்கா கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு நான் எதுக்காக வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனாட்சி அக்காவுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க, ஆனால் வந்து அவங்க ஊசி போட்டுக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க, நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்களா, போங்க அப்படின்னு சொல்ல. அப்போது மீனாட்சி வந்துட்டு இல்லைக்கா, மீனாட்சி அக்கா வந்து உங்களை தான் கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க, அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் வராங்க. ஐஸ்வர்யா உள்ளே வரும்போது கரெக்டாக மீனாட்சி வந்துட்டு இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு பயப்படுற மாதிரியே வந்து ஆக்ட் கொடுத்துட்ருக்காங்க. நர்ஸும் வந்து அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு அக்கா ஏன்க்கா இப்படி பயப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மீனாட்சியோட கையை வந்து பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த இன்ஜெக்ஷன் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து அந்த சிரிஞ்சு வந்து கரெக்டாக ஐஸ்வர்யா கையில் வச்சு ப்ளட்டை வந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ஐஸ்வர்யா வந்து பயங்கரமாக வந்து கத்துறாங்க. நீங்கள் எதுக்காக கத்துறீங்க அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் ஊசியை ஏன் கையில் குத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சாரி மேடம்மா, நான் அவங்க கையை நினச்சி உங்கள் கையில் குத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக வந்து ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ப்ளட்டு எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு சரி பரமேஸ்வரி நீ செக் பண்ணி பார்த்து சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ நம்ம எப்படி ஐஸ்வர்யாக்காவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, நான் இங்கே இருந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரேன், ரிப்போர்ட் வாங்குறதுக்கு 1 hour ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் நான் இங்கே இருந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரேன், நீங்கள் எல்லாம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அக்கா வந்து இந்த மாதிரி டாக்டர் வந்துட்டு இல்லையாம், அதனால் வந்து ஈவினிங் தான் டாக்டர் வருவாராம், நான் வந்து ரிப்போர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து டாக்டரை நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா, மீனாட்சி, மைதிலி இவங்க எல்லாரும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தீபா அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணி வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து வாங்குறாங்க. நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, மேடம் சாரி மேடம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க இவ்வளோ நாளும் அப்படின்னு சொன்ன உடனே தீபா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே மீனாட்சியும் மைதிலியும் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, என்ன இது தீபா இன்னும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தீபாவும் ரிப்போர்ட்டோட வராங்க. நேராக வந்து மீனாட்சி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா உண்மையாகவே வந்து ஐஸ்வர்யா அக்கா ப்ரெக்னெண்ட்டாக
இல்லை அவங்க வந்து எல்லாரையும் வந்து ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மீனாட்சியும் மைதிலியும் வந்து அவள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் தானே அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அத்தையோட ஃப்ரெண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தானே சொன்னாங்க, எப்படி அவங்க மட்டும் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மைதிலி வந்துட்டு ஒருவேளை அவங்களே இவ மிரட்டி பொய் சொல்ல வச்சுருப்பாளோ என்னமோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்த உடனே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் பேசும்போது அப்போ தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லைக்கா இந்த விஷயத்த முதல்ல எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஐஸ்வர்யாக்கா கிட்ட போயிட்டு கேட்போம், இதை பற்றி பேசுவோம், அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம், அவங்க மனசில் என்ன இருக்குது, எதனால் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லதில்ல அப்படின்னு சொல்ல, சரி நீ அதே மாதிரி ஐஸ்வர்யா கிட்ட போய் பேசு அப்படின்னு மீனாட்சி சொல்ல, தீபாவும் நேராக போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அக்கா நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து ரியா வந்து பார்த்துட்ருப்பாங்க. இந்த தீபா எதுக்காக உள்ளே போகிறா, இவளுக்கும் அந்த ஐஸ்வர்யாவுக்கும் ஆகவே ஆகாது, எதுக்காக போகிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. தீபா ரொம்ப கோவமாக இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறாங்க. கொடுத்து ஐஸ்வர்யா அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, நீங்கள் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு அப்போது நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கீங்க நீங்கள் என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, கிரிமினல் மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் கேட்க, அதுக்கு தீபா வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் இப்படி ஒரு பொய்யை சொன்னீங்க, நீங்கள் கர்ப்பமாகவே இல்லை, கர்ப்பமாக இருக்கிறதா வந்து எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லியிருக்கீங்க, எதுக்காக இப்படி சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி அந்த பக்கமாக வந்துட்டுருப்பாங்க. ரியா அபிராமியை பார்த்த உடனே அத்தை வந்துட்டுருக்காங்க, நாம் ஐஸ்வர்யாவை பற்றி வந்து அவங்கக்கிட்ட போட்டு குத்துற வேண்டியது தான் அப்படின்னு வந்து ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இப்போ ஐஸ்வர்யா மட்டும்தான், அந்த கார்த்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான், மீனாட்சி வந்து இருக்க மாட்டா கண்டிப்பாக, நாம் மட்டும்தான் இங்கே இருக்கணும், அப்போது இந்த ஐஸ்வர்யாவை இங்கேருந்து வெளியில் துரத்துனாதான் அப்படின்னு நேராக போயிட்டு அபிராமி கிட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க. உள்ள தீபாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அபிராமி போயிட்டு நின்று பார்க்குறாங்க. அப்போ தீபாவும் ஐஸ்வர்யா வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பொய் சொன்னீங்க, நீங்கள் கர்ப்பமாகவே இல்லை, கர்ப்பமாக இருக்கேன்னு பொய் சொல்லியிருக்கீங்க, ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ ஐஸ்வர்யா நீ என்ன சொன்னாலும் சரி நான் கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபிராமி நேராக வந்து இதை கேட்டு, என்ன தீபா சொல்கிற, ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாக இல்லையா, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது தீபா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அந்த டேப்லெட் எடுத்தது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது, பிளட் டெஸ்ட் எடுத்ததுன்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அபிராமி அதை கேட்டுட்டு, சரி அப்போது என்னோடய ஃப்ரெண்டு இவளை டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னாலே எனக்கு ஒன்றுமே புரியல, நான் அவளுக்கே கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு அந்த டாக்டருக்கே வந்து கால் பண்ணி அபிராமி வந்து கேட்குறாங்க. தக்ஷானி நீ சொல்லு, என் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் இல்லையா, அன்றைக்கி நீ செக் பண்ணி பார்த்தல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. இல்லை அபிராமி உன் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அன்றைக்கி நான் செக் பண்ணப்போவே வந்து அவள் உண்மையை ஒத்துக்கிட்டா நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு, நான் அதை சொல்ல போகிறேன்னு சொன்னதுக்கு கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு என்னை மிரட்டினா, அதனால தான் நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே ஃபோனை வச்சுட்டு ஐஸ்வர்யா வந்து பலார்னு அறையிறாங்க. இதை பார்த்து ரியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.